மிளகா பொடியை தூவி முதுகுல குத்துறைய மூதேவி நீ வீரனா? பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா உன் சமூகத்தை படிக்க வை, உன் சமூகம் தற்குறி, இவங்க சொல்ற அடையாளங்கள் பூராமே எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்ப எங்களை நீங்க தாக்கும்போது நாங்க வையத்தானே செய்வோம். அப்ப இங்க எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறேன், எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன்? நல்லா படிச்ச பையனா, வாட்ட சாட்டமா இருக்கிற பையனா, நல்லா செட்டில் இருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தது? இதே ஒரு நிமிஷம், எங்க பொண்ணுங்க லவ்வே பண்ண வேணாம்னு சொல்றோமே. கரெக்ட், பண்ணிட்டாங்க. எவனி லவ் பண்ணு சொல்லி பண்ணிட்டாங்க, கொன்றுமா யாருக்கு? அதாவது ஒரு பொண்ணு போடி போயிருச்சுன்னா, ஒரு இன்னொரு சாதிக்காரன் கூட போயிருச்சுன்னா, அவங்க பெத்த தாய் தகப்ப அந்த ரோட்ல நடக்க முடியாது. இல்லனா நீங்களா உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு, உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு, நமக்கு மானம் இல்லையா, மரியாதை இல்லையா, நீங்களே பண்ணி விட்டு நீங்களே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு கதறீங்களே. யோக்கியமான வீட்டுல வந்து பொண்ணு கேள்வி, எதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுற? நீங்க தியாகியா ஒருத்தர் சொல்றீங்களே சுர்ஜித், வருத்தப்பட்ட நிலையை நினைச்சு ஏன் சமூகம் வருத்தப்படுது? அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியானா? ஒருத்தன் உயிர் போயிடுச்சு, இவனுக்கு வாழ்க்கை போச்சு, நீங்க கவலைப்படுறீங்க. கவினுக்கு நாங்க எடுத்துனே ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சோம். ஏன்டா அறிவு கட்டவனே நீ இப்படி பண்ணலாமாடான்னு தானே கண்டிக்கணும். மிளகா பொடி தூவிட்டு முதுகுல குத்துறா மூதேவின்னு அவங்க சொல்லி பதிவு பண்ணாங்க. கரெக்ட் தானே? அதான் ஒரு அத்லெட், தடகள வீரர், கப்பல்ல வாங்கிரு, கப்பல்ல என்ன பண்றது? எது கடல்ல விடுங்க. ஏன் கோவப்பட்டு போய் நீ என்ன சாதின்னு கேட்டா கேளுங்க. நீங்க யாரு, உங்க சாதி என்ன நான் கேட்க வேண்டி வரும்ல. ஜாதின்னு சொல்றாங்க. வீடியோ டெலிட் பண்ணுப்பா, உண்மைதான். என் ஜாதியை போட்டா டெலிட் பண்ணுவான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து ஏகபோகமா இன்னும் நிறைய மக்கள் அது பாக்குறாங்க, ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கோபிக்கு ஆதரவு வர்றது பூரா கெட்டது, சுதார் கேபிக்கு இனி நல்லது வரும் பாருங்க. 46 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. ஒரு சேட்டலைட் டிவி அந்த வீடியோ டெலிட் பண்ண போறாங்களோ, நீங்க வந்து பாத்துருங்கன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. சரி, அவங்க எல்லாம் கெட்டவங்க. ஆமா, கேள்வி எம்பிட்டு வேணா கேட்பீங்க, நீங்க பதில் சொல்லுங்க. உசுறு வந்துருமா? அதாவது அந்த நேரத்துல மிருகம் ஆயிட்டான், உணர்ச்சி வசப்பட்டான். மிருகம் முன்னாடியே மிளகா பொடி எல்லாம் வாங்கி வச்சுட்டு மிருகம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி தெரிஞ்ச முறையில போய் அவன் சாதிய ஆணவ படுகொலை தான் நடந்திருக்கு. அதான் ஆணவம்னு எதுக்குங்க சொல்றீங்க? எங்க வீட்டு பெண் பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கிறோம்ல, எங்களை பொறுத்து ஆத்திரத்துல செஞ்சான்னு சொல்லுவோம். ஆணவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? தலைக்கணமா இருக்கும் தகப்படுக்கா, நல்லபடியா போய் செட்டில் ஆயிடுச்சுனா ஒரு இது நாள் வரைக்கும் வளர்த்ததுக்கு. ஆனா சொல்லுங்க, போய் அதுக்கு முன்னாடி எல்லாம் கதை கட்டுறீங்க, அது ஒரு தலை காதல் அப்படின்னு. நல்ல வேலையா அந்த பொண்ணு வந்து இல்ல நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஏன்னா நீங்க ஒரு தலை காதல். விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க.